அடுத்தது ஸ்டாலின் திருந்துற மாதிரி இல்லை. இங்கே வந்து ஒரு சாவு, பெரிய சாவு நடந்திருக்கு. ஒரு அரசாங்க வேலை, ஊரை ஏமாத்துறதுக்கு, ஒரு இலவச விமானம். விஜய் 2 லட்சம் கொடுத்தோன்னா 5 லட்சம் கொடுத்துட்டு கொஞ்சமாச்சும் வருத்தத்தில் இருப்பாருன்னு பார்த்தா ஆள் கட்டம் போட்ட சட்டை, பொம்மை சட்டையை போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விக்கை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இப்போ இதில் பேசுகிறாரு பாருங்கள் இந்த வீடியோவை. நல்லா இருக்குங்களா? நீங்க எத்தனை வீடு போயிருப்பீங்க மொத்தத்துல? காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2 தொகுதி கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டீங்களா? 2 தொகுதினா ஸ்பீடா முடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஸ்பீடா? 6 மணிக்கே வந்து என்னுடைய வார்டுல ஆரம்பிச்சுட்டு உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சுட்டு 4 பகுதிங்கண்ணா, 5 ஒன்றிய பேரூராட்சி நகரம் எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கேன். அவினாசி ஒன்றியத்துல பழங்கரை ஊராட்சியில தேவம்பாளையம் பகுதியில் நம்ம மக்களோட தான் நின்று இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் நின்று இருக்காங்க. வீடா பிரச்சாரம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. இப்போ 3% 5800 ரோட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ முதல் நாளுங்கண்ணா. ஆமாங்க ஆமாங்க. இந்த ஃபோன் நம்பர் கேட்டா கொடுக்குறாங்களா? இப்போ யோசனை பண்றாங்களா? கொடுக்குறாங்க. எந்த ஸோ என்ன பேசுகிறாருன்னா அதில் ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் சேர்த்தீங்களா, எவ்வளோ பேர் சேர்த்தீங்க அப்படின்னு அவங்கள பேச சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுறேன். என்னென்னா இவங்க வந்து அதில் எல்லோரும் அடுத்து எங்கே ஆட்சி விரும்புகிறீங்களா? ஆமாம் செட்டப் பண்ணி வச்சு அப்படி தான் பேசுவோம். அவனுக்கு 1000 கொடுத்தானா 2000 கொடுத்தானா உங்கள் கட்சிக்காரன் பக்கத்தில் இருக்கிறவன் தெரியாது. அதை வந்து பெருமையாக போட்டு பேசிக்கிட்டு இருக்கார். பெருமையாக பேசும் நேரமாக இது. அது ஒன்று. 2வது விஷயம், பெருமையாக பேசுகிற நேரம்னாலும் இது வந்து நம்மளை ஏமாத்துகிற வேலை. நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீங்க, ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு பூத்துலேயும் ஆள் சேர்க்க சொல்லியிருக்காங்கன்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. திராவிட மாடல் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். கருணாநிதி காலத்துலேருந்து இதை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸ்டாலின் ஒவ்வொரு பூத்துக்கும் போய் பிஜேபிக்காரன் அதிமுகக்காரன் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே ஒவ்வொரு பூத்துக்கும் கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டாரு ஸ்டாலின். அவங்க அப்பா காலத்தில் சொல்லி கொடுத்த விஷயம். பூத்தில் போய் லிஸ்ட்டு எடுத்துட்டான். திமுகக்காரன் லிஸ்ட்டு என்ன எடுத்துருக்கான்? அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு, விஜய் ஓட்டு, இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இதில் எதிர்கட்சி ஓட்டு அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு, விஜய் ஓட்டு. ஒரு பூத்தில் மொத்தம் 900 இருந்ததுன்னா ஒரு 100 ஓட்டு 150 ஓட்டு இந்த 2 கட்சி 3 கட்சியில் இருக்கிறவனை ரிப்போர்ட் கொடு. எப்படி கொடுக்குறான்? இவர்கள் இந்த முகவரியிலேயே இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்க வைக்கிறாங்க இந்த 3 கட்சிக்கும். அப்போ இந்த 3 கட்சியை சேர்ந்தவங்க தலைவர்கள் தொண்டர்கள் இதில் கவனம் செலுத்த மாட்டான். அவன் வேறு இதில் இருப்பான். பார்த்தீங்கன்னா வாக்காளர்கள் அந்த முகவரியில் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த ஸ்டெப் என்ன போகணும் தெரியுமா? அரசாங்க ஊழியர்களை அனுப்பி உண்மையிலே அந்த வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். அதை இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அரசு ஊழியர்களை போகாமையே அந்த முகவரியில் இல்லைன்னு எழுதி வாங்குறாங்க. போகாமே எழுதி வாங்கினோன்னே அங்கே இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல் எல்லாம் இவங்க பேரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிடுவாங்க. உங்களுக்கு தெரியாமையே இது நடக்கும். இப்போ இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அதே மாதிரி வாக்காளர்கள் பட்டியலில் உயிரோடு இருக்கிறவன் பேரை நீக்கிட்டு இல்லாதவன் பேரை புதிய வாக்காளர்கள் 18 வயசு 20 வயசுன்னு சொல்லி எல்லாமே அந்தந்த முகவரியில் இல்லாத ஆட்கள் எல்லாம் வாக்காளர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கான் இந்த குரூப், திமுக குரூப். அப்போ அடுத்த ஓட்டுநர் பட்டியலில் வரும்போது உண்மையிலேயே முகவரியில் இருக்கிறவன் ஒவ்வொரு பூத்திலையும் 100-150 பேர் நீக்கப்பட்டுரும். அந்த ஆளே இல்லாத ஆளுக்கு ஒரு 150-200 பேரை சேர்க்குறான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது அவர் என்னமோ போடையான் ஸ்பாட்டுக்கு மக்கள்கிட்ட பேசினையா அப்படின்னு ஊரை ஏமாற்றி இதை வீடியோவாக போடுறதுக்கு காரணம் நம்ம திசை திருப்புவதற்காகத்தான். பாஜக, அதிமுக, தாவேகா 3 பேர்த்துக்கு எச்சரிக்கை விடுறேன். உங்கள் கட்சி ஓட்டு போடுறவனெல்லாம் நீக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதை போய் முதல்ல கவனிங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதை கவனித்தாங்க. ஜெயலலிதாலாம் உட்காந்துக்குவாங்க லேப்டாப்பை வச்சுக்கிட்டு டேன்னு கூப்பிட்டுவாங்க. என்னடா பண்ணுறேன்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்களை நீக்கிடுவான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக அத்தனை பேர் சேர்க்குறான், எதிர்ப்பு கொடு அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் போய் ஒவ்வொருத்தரும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பட்டியல்னு கடைசி போடுவான். போய் பார்க்கணும். உங்கள் பேர் ஏதாச்சும் நீக்கி இருந்தால் இது பண்ண. இந்த வேலையில் மும்முரமாக ஸ்டாலின் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை. காரணம் இதுதான் திராவிட மாடல். அவங்க அப்பா காலத்திலேருந்து கள்ள ஓட்டு போடுறது, இருக்கிறவன் ஓட்டை கலட்டுறது, இதுதான்
நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்கிறவன் ஓட்டை எப்படி திசை திருப்புவான் எலெக்ஷன் அன்னைக்குன்னெலாம் சொல்லியிருக்கேன். ஆட்டுக்கறி வாங்கி கொடுக்கறது, அந்தந்த வீடுகளில் போய் பயமுறுத்துறது, அங்கே கொலை நடந்து போச்சு போயிடாதீங்க ஓட்டு போடணும்லாம் திசை திருப்புறது, இதெல்லாம் இன்னுமே நடக்கும் எலெக்ஷன் டைமில். இப்போ போய் ஸ்டாலின் நடத்தி கொண்டிருப்பது இந்த நாடகத்தை தான். அவர் என்ன பண்ணிக்கிட்டார், இன்னமும் நம்பிக்கையில் இருக்கார். அதில் பேசும்போது கேட்குறாரு, மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்களான்னு கேட்குறாரு பாருங்கள். அவர் பேசுகிறாரு, ஏன் மொபைல் ஃபோனில் அவங்க எப்படி வாங்குறாங்க, நான் போகிறதுனா உங்கள் மொபைல் ஃபோன் கொடுங்க, ஜிபே நம்பர் ஃபோன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதுக்குன்னா எலெக்ஷன் இன்றைக்கி ஒவ்வொருத்தன் ஜிபேலையும் பணம் போட்டுடுறான். போய் வீடு கொடுக்க வேண்டியதில்லை, ஃபோனை பிடிக்கிறாங்க இப்போ ஜிபேயில் பணம் போடுறதுக்கு. ரெண்டாவது உங்கள் ஃபோனுக்கு இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி மருமகனை வச்சு ஒரு பெண்ணுன்னு ஒரு அமைப்பை வச்சு 200-300 பேர் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பூரா உங்களுக்கு வீடியோ அனுப்புவான், இல்லாத வீடியோ, பொல்லாத வீடியோ, எலெக்ஷன் டைமில் உங்களை குழப்பக்கூடிய வீடியோ, இதெல்லாம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு தான் மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்களான்னு கேட்குறாரு பாருங்க ஸ்டாலின். இதுக்கு தான். ஆக குறுக்கு வழியில் ஜெயிக்கணும். இன்னமே மக்கள் நம்மளை காரி துப்ப ஆரம்பிச்சுட்டான், ஒரு ஓட்டு போட மாட்டான் என்பது ஸ்டாலின் நன்றாக தெரிந்து கொண்டார். அது குறுக்கு வழி பண்ணுறதுக்காகத்தான் இந்த பூத்தில் எல்லாம் போய் கட்சிக்காரனை வேலை செய்கிற மாதிரி நடிப்பது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இவ்வளவு அயோக்கியத்தன அக்கிரமத்தை மக்களுக்கு எதிராக கொலையை கூட பண்ணக்கூடியவர்களுக்கு இறைவன் இவர்கள் கையில் திரும்ப ஆட்சியை கொடுக்க மாட்டான். ஏதாவது ஒரு திருவிளையாடல் நடந்து இவர்கள் அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் ஸ்டாலின் நீங்கள் தலைகீழ நின்னாலும் இறை சக்தி உங்களுக்கு அடுத்த தடவை ஆட்சியை கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அடுத்த கருத்து. மூணாவது, இன்றைக்கி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு வந்திருக்கு. ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அண்ணாதுரை பிறந்த நாளைக்கு கோயில்களில் பூரா கோயில் பணத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்னதானம், அண்ணாதுரை பிறந்த நாள் இன்னைக்கு. இப்போ தான் அப்படியே வெள்ளோட்டம் பார்க்குறாங்க. இலவச வேஷ்டி சேலையா, ஊராம் பணத்தில் எவன் பணத்தில் வேஷ்டி சட்டை வெக்கம் இல்லாமல் எடுத்து கொடுக்குறீங்க. நாசிகனை பயிலுங்க நீங்கள். உன் சொந்த பணம் இல்லை, திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கேன், அதில் வச்சு சோறு போடு ஒவ்வொரு கோயிலுக்கும். வேஷ்டி சட்டை அந்த பணத்தில் ஊரை கொள்ளையடித்த பணத்தில் வந்துக்கிட்டு யாருக்கு போய் என்னதான் போடுற நாசிகர்கள். இப்போ பெரிய புராணத்தையும் கம்பராமாயணத்தையும் கற்பனை கதை அதை நீ அழிக்க வேண்டும்னு சொன்னால் இந்த அண்ணாதுரை கடவுள்கள் இதெல்லாம் அவதாரங்களை எல்லாம் கேவலமாக பேசினாலே. அப்படிப்பட்ட ஆளுக்கு வைக்கிறதுனா உன் சொந்த இதில் வை, உன் கட்சி பணத்திலேருந்து வை. இது எதுக்கு வெள்ளோட்டம் தெரியுமா? அடுத்து இந்த ஈவேரா சாமியை செருப்பால் அடித்த ஆளுக்கும் வைப்பாங்க, வச்சு சாமி கோயில் பணத்தில் வந்துக்கிட்டு சாப்பாடு போடுவான், ஏர்வெஸ்டி சொன்ன எடுத்து கொடுப்பான். இப்போ தயிரோட போடுறான் கருணாநிதி சமாதியில். அதை நான் சொந்த கசிலாக போடுறான்னு நினைக்கிறீங்க, திமுக அறக்கட்டளையில் போடுறான்னு நினைக்கிறீங்க. கருணாநிதி சமாதிக்கு தயிர் வடை அதெல்லாம் காஃபி எல்லாம் கொடுக்குறானே, எல்லா அரசாங்க பணத்தில் மொய் எழுதிக்கிட்டு இருக்கான். கருணாநிதி என்னத்தை சாதித்தார், ஊரையே கொள்ளையடித்து தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாரு. இதில் சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான ஊழல்வாதின்னு வர்ணிக்கப்பட்டவர். அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அரசாங்க செலவில். கூடிய சீக்கிரம் அண்ணாதுரை மாதிரி கருணாநிதிக்கும் ஈவேராவுக்கும் இந்த மாதிரி இதில் கோயில் பணத்தில் இது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து தான் ஒருத்தர் இப்போ கேஸை போட்டிருக்காரு ஹைகோர்ட்டில், மதுரை ஹைகோர்ட்டில். அதே ஜட்ஜிட்ட வந்திருக்கு. இப்போ பண்ணுறாரு அஜித்குமாரை விடுவாரா? பிடிச்சிட்டார். அவர் பிடிச்சிட்டு பதில் கொடுறான்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பார். எப்படிடா நீ கோயில் பணத்தில் ஒரு நாசிகவாதிக்கு சுப்பிரமணியம் கொடுத்துருக்காரு, நாசிகவாதிக்கு எப்படிடா நீ கொடுத்த, எப்படி நீ கொடுத்தன்னு கேள்வி கேட்டிருக்காரு. பதில் சொல்லுங்க இங்கே. அதனால் வெக்கமான ரோஷம் இருந்தால் நீங்களே வந்துக்கிட்டு கோயில் பணத்தில் வைக்கக்கூடாது. நம்மளாம் ஜாமியை திட்டின பயலுகடான்னு. உங்களுக்கு தான் மான வைக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன நீங்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டுருவீங்களே, பகுத்தறிவாதியமா இதுமா கோயிலில் போய் க்யூவில் நிற்பது தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அடுத்த அடி காத்திருக்கிறது. அண்ணாதுரையில் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த எந்த நாசிகனுக்கும் கோயில் பணத்தில் சொரணை இருந்தால் ஒரு பைசா நீயே வாங்கக்கூடாது. உனக்கு சொரணை இல்லாமல் இப்போ நடத்திக்கிட்டு இருக்க கோர்ட்டு ஆர்டர் போட்டு இவர்களை விரட்ட வேண்டும் கோயிலிலிருந்து. கூடிய சீக்கிரம் இந்த திராவிட கூட்டத்தை கோயிலிருந்தே விரட்டணும். இந்த வழக்கில் அதற்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கிறது.